ஃப்ளைட் ஜேர்னியோட பார்ட் 7 மட்டும் இல்லாமல் எண்ட் ஆஃப் தி பார்ட்டுன்னே சொல்லலாம். ஸோ இந்த ஃப்ளைட் ஜேர்னியில் நாங்கள் வந்து சென்னை டு ஆம்ஸ்டர்டாம் வந்தோம். இதில் சென்னை டு அபுதாபியும் சரி, அபுதாபி டு ஆம்ஸ்டர்டாமும் சரி, இந்த 2 ஃப்ளைட்லேயுமே என்ன ஃபுட்டு கொடுத்தாங்க, அது எப்படி இருந்தது அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து ஃப்ளைட்டு மேலே போன அப்புறம் பைலட்டில் வந்து லைட்டு போட்டதுக்கப்புறம் இவங்க கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே ஃபுட்டு கொடுக்க ஆரம்பிப்பாங்க, கேபின் க்ரூஸ்லாம். ஸோ அந்த ஃபுட்டில் நாங்கள் வந்து ஃப்ளைட் புக் பண்ணுறப்பே மென்ஷன் பண்ணியிருந்தோம், லைக் எங்களுக்கு வந்து இந்தியன் டைப் ஆஃப் ஃபுட் தான் வேணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் இந்த வந்து ஒரு பிளாக் கலரில் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த பாக்ஸில் எங்களுக்கு நாங்கள் வந்து வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே ஆர்டர் போட்டிருந்தோம். நாங்கள் டெல்லி போனப்போ வந்து வெறும் வெஜ் மட்டும் தான் ஆர்டர் போட்டிருந்தோம். ஸோ டெல்லியோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் தனியாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போது நாங்கள் வந்து வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே இது பண்ணலாம். அந்த பிளாக் கலர் பாக்ஸில் கொஞ்சமாக ரைஸு, அடுத்து வந்து கேரட் பீன்ஸ் பொரியல், அடுத்து வெஜ்ஜுக்கு வெஜ்ஜு குருமா, நான்வெஜ்ஜுக்கு சிக்கன் குருமா அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அப்புறமா வந்து ஒரு ப்ரெட்டு, அது கூட வந்து பட்டர் வந்து தடவி சாப்பிட்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ஒரு ஸ்பூனும் ஒரு ப்ரெட்டு தடவுறதுக்கு ஒரு கத்தி மாதிரி இருக்கும் இல்லையா, அதுவுமே கொடுத்துருந்தாங்க. அடுத்து வந்து ஒரு பவுலில் வந்து ஃப்ரூட்ஸ், வாட்டர்மெலன், அந்த மாதிரி எல்லா ஃப்ரூட்ஸும் கலந்து இதோட குடிக்கிறதுக்கு ஒரு பாட்டிலும் அண்ட் தென் டிஷ்யூ பேப்பரும் ஒரு கார்டுமே கொடுத்துருந்தாங்க. இன்னொரு பாக்ஸில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வெள்ளரிக்காய், அந்த குட்டி டொமேட்டோ அதெல்லாம் வந்து போட்டிருந்தாங்க. நல்லா இருந்தது எல்லாமே. நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு வந்து இந்த மாதிரி டேபிளும் இருக்கும் அங்கே, நம்ம அதை எடுத்து விட்டு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். நாங்கள் எத்திஹாட் இன்டர்நேஷ்னல் டைப், அதாவது அபுதாபி டு ஆம்ஸ்டர்டாம் நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு டிவியும் இருந்தது. ஸோ அந்த டிவியில் நம்ம எங்கே போயிட்டுருக்கோம், எவ்வளோ தூரத்தில் போயிட்டுருக்கோம், எவ்வளோ ஸ்பீடில் போயிட்டுருக்கோம் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் இது பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு படம் வேணும்னாலும் அதில் இருக்கும் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து இப்போது நம்ம ஃபோன்லேருந்து கனெக்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னாலும் பார்த்துக்கலாம். அதுலேயுமே இன்பில்ட்டாக நிறைய கேம்ஸும் இருந்தது. ஸோ அப்படியே நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம். தென் ஈவினிங் ஆச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு எங்களுக்கு ஒரு ஓரியோ பிஸ்கட்டும் ஒரு பேக்கெட் சிப்ஸும் கொடுத்தாங்க. அதுவும் சூப்பராக இருந்தது. இதோட நம்ம லாங் ட்ராவலுக்கு தேவையான எல்லாமே கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி ஹெட்செட் கொடுத்துருந்தாங்க. அடுத்து வந்து நம்ம ஸ்லீப்பிங் மாஸ்க்கு, அடுத்து காருக்கு ஏர்பட்ஸ் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் பில்லோ அண்டு வந்து டவல் கிடையாது, அது வந்து பெட்ஷீட் அதையும் கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்லாமே ஓவராலாக சூப்பராக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சென்னை டு நெதர்லாந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இது மாதிரி நிறைய ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள்.